சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதம் 2. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டிற்கு உதவும் செங்கதிர் வேலோன் பாதம் 2 பொன்மணிச் சதங்கை கீதம் பாட கிங்கிணி ஆட என படிப்போரையும் கேட்போரையும் பரவசப்படுத்தி மன நிம்மதி தரும் மந்திர நூல்தான் அது. கேட்கும் இடங்களில் எல்லாம் நம்மை திரும்ப உச்சரிக்க வைக்கும். உள்ளத்திலும் உடலிலும் அதிர்வு தரும் ஆற்றல் மிக்க அழகு முருகனின் அருந்தமிழ் பாமாலை. அதுதான் அனைவரும் அறிந்த கந்தர் சஷ்டி கவசம். இதனை பாடியவர் தேவராய சுவாமிகள் எனும் அருளாளர். அவர் இக்கவசத்தை பாடிய பின்னணி மிகவும் சுவாரஸ்யமானது. ஒரு முறை பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு சென்றார் தேவராயர். மலையைச் சுற்றி கிரிவலம் வந்தார். அங்குள்ள மண்டபங்களில் உடல் நோயால் பீடிக்கப்பட்டவர்கள், மனநோயால் வருந்துவோர், வறுமையால் வாட்டமுற்றோர் என பலர் அழுவதும் அரள்வதும் கண்டு மனம் வருந்தினார். அவர்கள் அனைவரும் நலம் பெற ஞான பண்டிதன் வழிகாட்ட வேண்டுமென்று மனதில் உறுதி கொண்டார். பழனி ஆண்டவர் கோயில் மண்டபத்தில் துயில் கொண்டார். அன்று இரவு அவரது கனவில் பழனியப்பர் பிரசன்னமானார். உன் எண்ணம் ஈடேற அருளினும் பிணிகள் முதலான அனைத்து உபாதைகளும் நீங்கும். அதற்கு வழி உன்னிடம் உள்ளது. உலகில் உள்ளோர் அனைவரும் மந்திரமாக ஓதி இன்புற்று வாழவும் வாழ்க்கையில் செந்தமிழில் பாடு என்று ஆசியளித்து கந்தவில் மறைந்தார். உடனே பரவசத்துடன் எழுந்தார் தேவராயர். அரஹரா போற்றி, அடியாருக்கு எளியவா போற்றி, சண்முகா போற்றி, சரவண பவனே போற்றி என்று ஆடி பாடி மகிழ்ந்தார். மயில் மேல் வலம் வரும் அயில் வேலனை போற்றுவோர் பால் மரளியும் அணுக மாட்டேன் என்று முருகன் திருவருளை வியந்து போற்றி பாமாலை சூட்டி அருளினார். அதுதான் 238 அடிகளை கொண்ட கந்தர் சஷ்டி கவசம் எனும் புகழ்பெற்ற தோத்திரம். இதை அனைவரும் பாடி வாழ்க்கையில் முன்னேற வேலனை வேண்டுகிறேன். நன்றி.